An introduction to PageMaker 7.0 tools in PageMaker toolbox. PageMaker toolboxல இருக்கக்கூடிய டூல்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக அடாப் PageMakerல பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட 14 டூல்ஸ் இருக்குது. அந்த 14 டூல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா பாயிண்டர் டூல், ரொட்டேட்டிங் டூல், லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகன் டூல், ஹேண்ட் டூல், டெக்ஸ்ட் டூல், cropping tool, constrained line tool, rectangle frame tool, ellipse frame tool, polygon frame tool and zoom tool. இந்த டூல்ஸை வச்சு தான் நாம் அடாப் PageMakerல ஒர்க் பண்ணுவோம். ஃபைலில் போய் நியூ ஃபைல் ஓகே அப்படின்னு கொடுத்தா PageMakerோடைய அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பேர் கலர் பேலட், கலர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கலர் பேலட். அதே மாதிரி இது ஸ்டைல்ஸ்க்கான பேலட்டு அண்ட் இது டெம்ப்ளேட்டு. டிஃபால்ட்டாக நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபார்மெட்லேயே நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து கண்ட்ரோல் பேலட், இது டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸை நாம் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் டைட்டில், இதான் அதுக்கான டைட்டில் பார் மாதிரி. ஸோ இந்த டைட்டில் பாரை ஹியர் அண்ட் தேர் இப்படி மூவ் பண்ணிக்கலாம், எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சுக்கலாம். பட் டிஃபால்ட்டாக அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். நம்ம மூவ் பண்ணுறதா இருந்தால் இந்த மேலே இருக்கக்கூடிய டைட்டில் பாரை நாம் பிடிச்சி அதில் நாம் எங்கேயும் நம்ம மூவ் பண்ணுறதா இருந்தால் வி கேன் மூவ். ஸோ ஒருவேளை நாம் ஒர்க் பண்ணும் பொழுது டூல்ஸ் இல்லை அப்படின்னா நான் விண்டோ அந்த ஹைட் டூல்ஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ அது ஷோட் டூல்ஸாக வந்து மாறிடும். ஏன் அப்படின்னா டூல்ஸ் அங்கே இருந்தால் அது மெனுவில் என்னென்னு காட்டணும்னா ஹைட் டூல்ஸ்ன்னு காட்டும். டூல்ஸ் வந்து இதில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இங்கே என்ன காட்டணும்னா ஷோ டூல்ஸ்ன்னு காட்டும். இப்போ ஒரு வேளை இருந்துச்சு எனக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் அதே விண்டோ மெனுக்கு போகணும். விண்டோ மெனு அப்பியர் ஆகும். கிளிக் ஆன் த ஹைட் டு த ஹைட் டூல் பாக்ஸ். ஸோ ஹைட் டூல்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணால் டூல் பாக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஹைட் ஆகும். ஓகே, இப்போது PageMakerல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூலாக நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டூல் வந்து பாயிண்டர் டூல். பாயிண்டர் டூல் எடுத்து பாருங்கள். பாயிண்டர் டூல் இஸ் யூஸ்டு டு செலக்ட், மூவ் அண்ட் ரீசைஸ் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். இந்த பாயிண்டர் கலர் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம். பாயிண்டர் டூலோடைய கலரும் இப்படி தான் இருக்கும், கர்சரும் இப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்த டூல் வந்து டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட் டூலோடைய யூஸ் வந்து டு டைப், செலக்ட் அண்ட் எடிட், 3 வேலை. எதை டெக்ஸ்ட்டை என்ன பண்ணும், டு டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் டு எடிட், ஏதாவது மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளி கிளிக் அண்ட் ட்ராக், எங்கேருந்து எங்கே வரையும் வேணுன்றது ட்ராக். இப்போ இந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு தெரியுதா, இந்த ரெக்டாங்கிள் வரையும் தான் நம்ம டைப் பண்ண முடியும். இது ஒரு செக்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், APPL is a fruit அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணி நாம் வந்து அடுத்தது பாயிண்டர் டூலை வச்சு நீங்கள் ஹியர் அண்ட் தேர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் டூலில் டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த டைமில் எடிட், ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், ஐ லைக் ஆப்பிள். அப்போ நாம் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சதை நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடிட் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கும் அது யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ டூல்ஸில் பாயிண்டர் டூல், டெக்ஸ்ட் டூல் ரெண்டும் பார்த்துருக்கோம். இப்போ மூணாவது பார்க்க வேண்டியது ரொட்டேட்டிங் டூல், அடுத்தது கிராப்பிங் டூல். ஓகே, ரொட்டேட்டிங் டூலை பொறுத்த வரையும் என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ்டு டு செலக்ட் அண்ட் ரொட்டேட் ஆப்ஜெக்ட். ஸோ 2 விஷயம் பண்ணும். நம்பர் 1 செலக்ட் பண்ணும், நம்பர் 2 ரொட்டேட் பண்ணும். ஸோ இந்த பர்பஸுக்காக யூஸ் ஆகிறது தான் வந்து ரொட்டேட்டிங் டூல். கிராப்பிங் டூலை பொறுத்த வரையும் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரிம் த இம்போர்ட்டட் கிராஃபிக்ஸ். இம்போர்ட்டட் கிராஃபிக்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு இமேஜஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜை எடுத்து இதில் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த இமேஜ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா அடாப் PageMaker 7.0 அப்படின்ற லோகோவை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இங்கே வந்து கிராப்பிங் டூல் இருக்குது. இந்த கிராப்பிங் டூலை ஜஸ்ட் கிளிக் அண்ட் கோ ஹியர். இங்கேருந்து ஜஸ்ட் எது வேணுமோ ஐ எம் ஜஸ்ட் neglecting that text. I am just taking the
லோகோ அலோன், அதில் வந்து நான் லோகோ மட்டும் எடுக்கிறேன். அதே மாதிரி தேவையில்லாத இந்த ஸ்பேஸையும் நான் வந்து கம்மி பண்ணுறேன். உங்களுக்கு இது விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இமேஜில் ட்ரிம் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தப்படுறது தான் வந்து க்ராப்பிங் டூல். லைன் டூலை பொறுத்த வரையும் யூஸ்டு டு ட்ரா ஸ்ட்ரைட் லைன்ஸ் இன் எனி டைரக்ஷன். ஸ்ட்ரைட் லைனை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் வந்து லைன் டூல். கன்ஸ்ட்ரைன் லைன் டூல் அப்படி அதை பொறுத்த வரையும் யூஸ்டு டு ட்ரா வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் லைன். இதை பொறுத்தவரையும் நாம் என்ன பண்ண முடியும்னா வெர்டிக்கல் லைன் இல்லைனா ஹரிசாண்டல் லைன் தான் வரைய முடியும். ஆனால் லைன் டூல் நம்ம ஏற்கனவே பார்த்ததில் யூஸ்டு டு ட்ரா ஸ்ட்ரைட் லைன்ஸ் இன் எனி டைரக்ஷன். இப்போது இதை ஈஸியாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா இருந்தால் இப்போது நான் லைன் டூல் ஒன்று எடுக்கிறேன். ஸோ லைன் டூல் நான் ஹரிசாண்டலாகவும் போட்டுக்கலாம், வெர்டிக்கலாகவும் நான் போட்டுக்கலாம், எந்த டைரக்ஷனில் வேணாலும் நான் போட்டுக்கலாம். இது லைன் டூலை பொறுத்தவரை this one and moreover this one. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரைன் லைன் டூல் எடுக்கிறேன். இப்போ இவ்வளோ தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது கன்ஸ்ட்ரைன் லைன் டூல். நான் இதை இந்த பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடாக மூவ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டயகனலாக தான் போகுது பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ரைட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டலாக வருது. மேலே அது டயகனலாக தான் வருது. அதுக்கப்புறம் இங்கே பர்பெண்டிகுலராக வருது. இந்த பக்கம் ஒரு டயகனல், பேரலல், டயகனல், பர்பெண்டிகுலர். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மொத்தமாகவே 1 2 3 4 5 6 7 8 பொசிஷன்ஸ் தான் மொத்தமாகவே வரும் நீங்கள் எப்படி கொடுத்தாலும். ஸோ கன்ஸ்ட்ரைன் லைன் டூல் அது ஒன்று ஹரிசாண்டலாக இருக்கும், இல்லைனா வெர்டிக்கலாக இருக்கும், இல்லைனா டயகனலில் இருக்கும். அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அதுவே நார்மல் லைன்ஸ் அதை பொறுத்தவரை நீங்கள் பாருங்கள், நீங்கள் எந்த ஏரியாவுக்கு வேணாலும் நாம் வந்து சுத்தலில் விட்டுக்கலாம். பாருங்கள் வருதா, எவ்வளோ தூரம் வேணாலும் இது பண்ணிக்கலாம், என்ன பொசிஷனில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். இதை பொறுத்தவரையும் 360 டிகிரி எங்கே வேணாலும் போகலாம். அங்கே 8 ஆங்கிள்ஸ் மட்டும்தான் கரெக்டாக அந்த டயகனல் பொசிஷன், பேரலல் பொசிஷன் அண்டு பர்பெண்டிகுலர் பொசிஷன். அவ்வளோதான் நம்ம அந்த இதில் பண்ண முடியும். அதுதான் கன்ஸ்ட்ரைன் லைன் டூலுக்கும் நார்மல் லைன் டூலுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நம்ம பார்க்க வேண்டியது ரெக்டாங்கிள் டூல். ரெக்டாங்கிள் டூல் நம்ம பார்க்கும்போது நாம் கூடவே சேர்த்து ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது ரெக்டாங்கிள் டூல், இது ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். ஓகே, ரெக்டாங்கிள் டூல்னால் என்ன பண்ணும்? இட் இஸ் யூஸ்டு டு ட்ரா ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ். ஸ்கொயர் நம்ம ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரெக்டாங்கிள் டூல். சரி, இதுக்கும் ரெக்டாங்கிள் ஃப்ரேமுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? ரெண்டுமே ஒரே மாதிரி ரெக்டாங்கிள்ன்ற பேர் தானே இருக்குது. அப்படின்னா யூஸ்டு டு கிரியேட் ரெக்டாங்குலர் பிளேஸ் ஹோல்டர். நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். டெக்ஸ்ட்டு நாம் டைப் பண்ண டெக்ஸ்ட்டோ இல்லைன்னா கிராஃபிக்ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமுக்கு மேலே நாம் டைப் பண்ணால் இல்லைன்னா ஒரு இமேஜையோ கிராஃபிக்ஸையோ நாம் அதில் வச்சா அது அப்படியே அதோடைய பிளேஸ் ஹோல்டராக மாற்றிக்கும். உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூலை வரைகிறேன். ரெக்டாங்கிள் டூலை வரைஞ்சாச்சு, ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக், அவ்வளோதான். ஸோ அடுத்தது அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து நான் எழுத போகிறேன். என்னென்னு எழுத போகிறேன் அப்படின்னா பேஜ் மேக்கர் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பேஜ் MAKER பேஜ் மேக்கர். இது நம்ம விசிபிளாக இல்லை அப்படின்னா விசிபிலிட்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேலட், அது செலக்ட் பண்ணால் தான் அந்த கண்ட்ரோல் பேலட்டில் அந்த டூல்ஸ் எல்லாம் வரும். ஸோ பேஜ் மேக்கர்ன்றது உங்களுக்கு தெரியுதா? சரி, இந்த பேஜ் மேக்கர். ஓகே, இப்போ நான் பாயிண்டர் டூல் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் செலக்டிங் திஸ் ரெக்டாங்கிள் அண்ட் மூவ் பண்ணால் ரெக்டாங்கிள் மட்டும்தான் வரும், கூட பேஜ் மேக்கர் வராது. ஸோ இதுவே ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணும்பொழுது அது என்னாகும் அப்படின்னா மொத்தமாக வரும். அதுவே ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலை எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஒரு டெக்ஸ்ட்டை நாம் வந்து டைப் பண்ணுறோம். என்னென்னு அதே பேஜ் மேக்கர்னே டைப் பண்ணுறேன். பேஜ் மேக்கர்னு டைப் பண்ணியாச்சா? ஸோ இதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், ஆமாம், கண்ட்ரோல் பேலட்டுக்கு போயிட்டு அதை செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ கண்ட்ரோல் பேலட்டுக்கு போயிட்டு நாம் இதை மாற்றணும். ஓகே, இப்போது இந்த டூல் பாயிண்டர் டூலை எடுத்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், கூடவே பேஜ் மேக்கரும் கூடவே வரும்.
இதை நாம் இதில் நாம் தனியாக இதை செலக்ட் பண்ணுற மாதிரி, எப்படி இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி நாம் இதை செலக்ட் பண்ணிக்க முடியாது. இதில் பார்க்குறீங்கள செலக்ட் பண்ணுறோம்ல, இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி நாம் அதில் செலக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தெர் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர். அதில் நம்ம எடிட் வேணால் பண்ணிக்கலாமே தவிர we cannot take that alone. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ரெக்டாங்குலர் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். அது ஒரு ரெக்டாங்குலர் பிளேஸ் எதுக்காக? ஹோல்டு பண்ணுறதுக்காக. எதை ஹோல்டு பண்ணுறதுக்காக? டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்காக. அதான் சொல்கிறாங்க யூஸ்டு டு கிரியேட் ரெக்டாங்குலர் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ இதே மாதிரி தான் மற்றது எல்லாமே. எலிப்ஸ் டூலாக இருந்தாலும் அதே தான். எலிப்ஸ் டூல்னால் எலிப்ஸ்னால் என்ன பண்ணும்? நார்மலாக எலிப்ஸை வரைகிறதுக்காக, ஓவல் அண்ட் எலிப்ஸஸை வரைகிறதுக்காக எலிப்ஸ் டூல் வந்து ஹெல்ப் பண்ணும். எலிப்ஸ் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ் சர்க்கிள் வரையலாம், எலிப்ஸ் வரைஞ்சிக்கலாம். அதுவே எலிப்ஸ் ஃப்ரேமாக இருந்தால் இட் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர். இப்போது இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு பார்க்கலாம். என்னென்ன பேஜ் மேக்கர்னு அடிக்கலாமா? இல்லைனா டூல் பாக்ஸ் அப்படின்னு அடிப்போம். டூல் BOX டூல் பாக்ஸ். எஸ், இதை பாருங்கள். நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் பேலட் இருக்குது பாருங்கள், இது நார்மலாக இப்படி தான் இருக்கும். இதுவே நான் அந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணும்பொழுது தான் அந்த கண்ட்ரோல் பேலட்டே மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த கண்ட்ரோல் பேலட்டில் போய்ட்டு சைஸ் விளக்கம் போல் மாற்றுறோம். ஓகே, ஸோ இப்போது நாம் பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணி ஹியர் அண்ட் தேர் நம்ம மூவ் பண்ணால் இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது. அப்படியே நான் இதை மூவ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது மட்டும் தனியாக மூவ் ஆகும், எலிப்ஸ் மட்டும் தனியாக மூவ் ஆகும், டெக்ஸ்ட்டை தனியாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே இங்கே நாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் என்னாகும்? இஃப் யூ வாண்ட் டு மூவ் த எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், it will automatically move both the frame and tool. அந்த ஃப்ரேமும் அட் த சேம் டைம் டெக்ஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் எ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டியது பாலிகன் டூல். பாலிகன் டூலை பொறுத்தவரையும் யூஸ்டு டு ட்ரா பாலிகன்ஸை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதே பேரலல் யார்? பாலிகன் ஃப்ரேம் டூல் இஸ் யூஸ்டு டு கிரியேட் பாலிகனல் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸுக்கான பாலிகனல் பிளேஸ் ஹோல்டர் யார் அப்படின்னா, அதை க்ரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா பாலிகன் ஃப்ரேம் டூல். ஓகே, நம்ம பேஜ் மேக்கருக்கு போகலாம். பாலிகன் டூல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாலிகன் ஃப்ரேம் டூல்ன்றது எப்படி ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலோ, எப்படி எலிப்டிக்கல் ஃப்ரேம் டூலோ, அதே மாதிரி தான் பாலிகன் ஃப்ரேம் டூலும். அதுவும் வந்து என்னென்னா இட் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர். ஹேண்ட் டூலை பொறுத்தவரையும் யூஸ்டு டு ஸ்க்ரோல் த பேஜை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது. அண்ட் ஃபைனலாக இருக்கிறது மேக்னிஃபை டூல். அது என்ன பண்ணும்? மேக்னிஃபைனா ஜூம்னு அர்த்தம். ஸோ மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ். ஸோ ஒன்று ஜூம் இன் பண்ணும், இல்லைனா ஜூம் அவுட் பண்ணும். இப்போ ஹேண்ட் டூல் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே எங்கேயும் நம்ம பேஜை மூவ் பண்ணிக்கலாம், ஹியர் அண்ட் தேர். அதே மாதிரி மேலே. அதே மாதிரி ஜூம் டூலை பொறுத்தவரையும் ஜூம் டூல் வந்து ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா 25%, 50%, 100%, 75%, இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த சேம் திங் தான். ஸோ ஜூம் இன், ஜூம் அவுட், இது எல்லாமே வந்து மேக்னிஃபை டூலில் உள்ள கேட்டகரி. ஸோ இதுதான் மொத்த டூல் பாக்ஸும். ரிமைனிங் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனல்.